திமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்களே செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, அதே கேள்வி தான் நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சுருக்கீங்க. இது ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயம்தான். அதில் நான் எந்த தவறும் சொல்லலை. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, இப்போ செஞ்சுருக்கதை என்ன, அதுதான் இங்கே கேள்வியே. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்களுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை 5 ஏக்கருக்கு மேலே நிலம் இருந்துச்சுன்னா அந்த விவசாயிகளுடைய கடன் 50% வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50,000 ரூபாய் இருக்கிற 50,000 ரூபாய் கடன் இருக்க விவசாயிகளுக்கு அவங்களுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஸ்லாப் பேசிஸில் தள்ளுபடி செய்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறு ஒன்றா இருக்குது. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். நீங்கள் விவசாயிகள் கடனை நான் சொல்கிறேன், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நான் வரவேற்கிறேன். அந்த முயற்சியும் நான் பாராட்டுறேன். அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இது கிடையாது. ஆமாம். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஏன்னா இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் உங்களால் செய்ய முடியும்னு. இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கணும்னு நினச்சது என்னென்னா, மக்களே, விஜய் அவர்கள் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில வாக்குறுதிகள் இப்போதைக்கு நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைங்க. உதாரணத்துக்கு 6 சிலிண்டர் தரதாக இருக்கட்டும், இல்லைனா பெண்களுக்கு தங்கமும் அப்புறம் பட்டுப்புடவையும் தரதாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு. இந்த மாதிரி ஒரு சில வாக்குறுதிகளை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு வாக்குறுதி. இப்போ இருக்க நிலைமைக்கு அதை செய்ய முடியாது. ஸோ அதை எதிர்பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் ஏமாறாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் ஏமாறல தான் நான் நம்புகிறேன். ஈவன் இதுலேயும் தாண்டி விஜய்க்கு மக்கள் வாக்களித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்குறுதிகள் அவர் செய்வாரோ இல்லையோ, ஆனால் இந்த அடிப்படையான விஷயங்கள், இந்த பேசிக்கான விஷயங்கள், உதாரணத்துக்கு இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த சட்ட ஒழுங்கு சரிப்படுத்துறது, அப்புறம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தெல்லாம் சீரமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை விஜய் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பினாங்க. அதனால தான் இந்த ஒரு சில வாக்குறுதிகள்லாம் ஓவராக இருந்தாலும் அதையும் தாண்டி விஜய்க்கு வாக்களித்தாங்க. ஸோ அதனால் விஜய் அவர்களே, மக்கள் இன்னமும் உங்களை நம்புகிறாங்க. தயவு செஞ்சு இந்த வாக்குறுதியை விவசாயிகளுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதியை செயல்படுத்துங்க. அதை ஏமாத்தாதீங்க. ஏன்னா விவசாயிகள் எல்லாருமே இப்போவும் உங்களை நம்புகிறாங்க. தயவு செஞ்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.